அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் டிசம்பர் 20 முதல் ஜனவரி 20, 2026 கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குற்றம் பார்த்தால் தனிமை வரும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். குற்றம் பார்த்தால் தனிமை வரும். இப்போ பொதுவில் நீங்கள் இந்த மாதம் ஏன் இந்த மாதிரி தலைப்பை கொடுக்குறேன் அப்படின்னா, 6ஆம் பாவம் வலுக்குது. மேஜர் கோள்கள்லாம் 6ஆம் பாவத்துக்கு வேலை பார்க்குது. பகை, விரோதம், போட்டி, கடன், நோய், இதனாலலாம் சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்துட்டுருக்கோம். பகை இப்போ வரும், மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றத்தை பார்க்குறப்ப தான் அவங்கள இப்போ பிடிக்காது, அவங்கள்ட்ட பகை ஏற்படும். அதெல்லாம் பெருசாக பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பாசக்கார ஆளுங்க. ஏதாவது குற்றம் பார்த்து ஏதாவது ஒன்று சொல்ல போக, பேச போக கொஞ்சம் திமிராதான் பேசுவீங்க, ஆணவமாக பேசுவீங்க. இல்லாட்டி வெட்டு 1 துண்டு 2 முறிவு ஏற்படுற மாதிரி பேசுவீங்க. அதை இந்த மாதம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சூரியனும் அது மாதிரி கெடுக்கிற மாதிரி வரார், திமிராக பேச வைப்பார். அண்டு கேது அப்படி வேணும், ஏன்னா அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ குடும்பத்தில் முறிவு, பிரிவு, பேச்சு வழி சிக்கல்கள், ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றுறது, குழப்புறது, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியலங்கிற மாதிரி ஆகும். பொதுவிலேயே உங்களுக்கு அன்பு பாசங்கிறது பாசிட்டிவ். இப்போ அவங்க முறிவிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த அன்பு பாசத்தில் அந்த சுகத்தை அனுபவித்ததால் இப்போ அவங்க தூரக்கு போகிறப்ப ஏக்கம், தனிமை வரும். அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அது சந்திரனுடைய இயல்பு. உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதி சந்திரனாக வரார். அன்பு, பாசம், லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ப்ளஸ்ஸு, குழப்பங்கிறது நெகட்டிவ். செய்யலாமா வேணாமான்னு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை, அந்த குழப்பத்திலேயே வார்த்தை சற்று திமிராக வர்ற மாதிரி சூரியனும், சற்று வெட்டி வேதாந்தம் இல்லை முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரியும் பேசுகிற மாதிரி கேதுவும் பண்ணுகிறார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த முயற்சிகளிலும் தீவிரத்தை காட்டுற மாதிரி பண்ணுவீங்க. அது நெருக்கடிகளை கொடுக்குற மாதிரி ஆகும். விட்டு கொடுத்துடணும். ஓரளவு ஐடியா பண்ணிட்டு இப்படி சொல்லி பார்த்துட்டு அதோடு நிப்பாட்டிக்கணும். ரொம்ப போட்டு அவங்கள திணிச்சு அவங்க செஞ்சே ஆகணும்னு நினச்சி திமிரா, ஆணவம், அகங்காரமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, தைரியமாக நீங்கள் முயற்சிக்கிறப்ப அவங்க பிரிஞ்சு போகிற மாதிரி இல்லை விரயமாகிற மாதிரி ஆகிடும். அந்த காரியத்தை கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால தான் குற்றம் பார்த்தால் தனிமை வரும்ன்ட்டேன். ஐய மன்ட்ட வேலை பார்க்குறது கஷ்டம்பான்னு சொல்லி பிரிஞ்சு போகிற மாதிரி தான் வரும். அது ராகு கேதுக்கு பண்ணுற மாதிரி இருக்கார். மேலும் சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் தான் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பிடிக்காத மாதிரி சூழல், அவங்கள புரிந்து கொள்ள முடியாதபடி சூழல், இப்படிலாம் வரும். அப்போ பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு ரைட்டு, என்ன நடக்குதோ கடவுள் பார்த்துக்குவார். அதுக்கு தான் ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களை தியானம் பண்ணுங்க. மெடிடேஷன் இஸ் கம்பல்சரிம்ப, ரொம்ப அவசியம். ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பிடிச்சிட்டிங்கன்னா இந்த 4 தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள்ட்ட உள்ள கெட்டதெல்லாம் போகும், ஒரு சமநிலைக்கு வருவீங்க. நல்லதெல்லாம் நம்ம எக்ஸலண்ட்டாக வெளியில் வரும். ஆச்சரியங்களை பார்க்கலாம். ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழப்பம் ஃபஸ்ட்டு போகும். மிதுனத்துக்கு பயம் போகிற மாதிரி கடகத்துக்கு குழப்பம் போகும். எப்படி குழப்பம் போகுங்கிற எல்லாரும் பார்த்துக்கார். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சூழல் வருது, இப்படி செஞ்சிட்டோம், குழம்பிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, களத்தில் இறங்கிடுவீங்க. அப்படி செஞ்சிட்டிங்கனாலே ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஆனால் விடாமல் வேலை பார்க்கணும். தடை, பிரச்சனைகள் அதெல்லாம் வந்தாலும் சோர்ந்து உட்காரக்கூடாது, குழம்பிக்கிட்டும் உட்காரக்கூடாது. தடை, பகை, விரோதம் அதை பார்த்து பயப்படவும் கூடாது. அவர் பார்த்துக்குவார். எப்போ அது மாதிரி தன்மை வரும், மெடிடேட் பண்ணாதான். மெடிடேட் பண்ணுறப்ப அதிரடி வெற்றிகளாக மாறும். ஆச்சரியமாக இருக்கும். ஓரளவு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறப்பயே மற்றவங்கெல்லாம், பெரியவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
பகைத்தவர்கள்லாம் உங்கள்கிட்ட இணைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் குற்றத்தை பார்க்காதீங்க. குற்றத்தை பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு போயிடுவாங்க, வெற்றிகள் கிடைக்காது. தனிமை உங்களை ரொம்ப வருத்தும். ஏன்னா நீங்கள் பாசக்கார ஆளுங்க, எல்லோர்கிட்டையும் கலகலப்பாக பேசிட்டு அப்படி இப்படி அன்பை வெளிப்படுத்தணும். தனிமையில் உட்காந்துருந்தீங்கன்னா யாருக்கிட்ட அன்பை வெளிப்படுத்த முடியும்? அன்பை வாங்க முடியும். அப்போ குழப்பம்தான் மேலோங்கும். கண்டிப்பாக தியானம் பண்ணிக்கணும். அதில் சோம்பேறித்தனம் வரும். சனி பகவான் பார்த்துக்குவோம், செய்வோம், எந்திரிப்போம். இப்போ அலாரம் வச்சுருப்பீங்க, அலாரம் அடித்தது டக்குன்னு எந்திரிக்கணும். சோம்பல் வச்சுக்கக்கூடாது. அது கடகலக்குனா அலாரம் அடிச்சுட்டு அழுத்தவே கூடாது. வாட்டர் ரிங்கு அடி எந்திரிச்சு உட்காந்த பிறகு தான். படுத்துக்கிட்டே அதை அழுத்தி நிப்பாட்டக்கூடாது. எந்திரிச்சு உட்காந்த பிறகு நிப்பாட்டும். எந்திரிச்சதும் பெட்டில் உட்கார்றது கூட வேண்டாம், எந்திரிச்சிடலாம் டேரெக்டாக. பட் பொதுவில் நம்ம உடலில் அந்த உணர்வுகள்லாம் ஒரு ஒழுங்குக்கு வர முதல்ல அப்படி எந்திரிச்சு உட்காந்து அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு இப்படி பண்ணுறப்ப தான் நார்மல் ஸ்டேஜுக்கு வருவீங்க. பொதுவிலேயே தியானம் பண்ணுறப்ப தூக்கத்தில் இருந்து எந்திரிக்கிறப்ப வெடுக்குன்னு எந்திரிக்கக்கூடாது. தியானம் பண்ணுறப்பையும் தடார்னு முழிக்கக்கூடாது. பொறுமையாக நிதானமாக அந்த சாந்தி தியானம்லாம் சாந்தி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அப்படியே கையெல்லாம் தேய்ச்சி கண்ணில் வச்சுட்டு பொறுமையாக முழிக்கணும். அப்போ தான் நல்லது. வெடுக்குன்னு முழிச்சிங்கன்னா தலைவலி வரும், அது சிக்கலை ஏற்படுத்தும், அது வியாதியையும் கொடுக்கும். அதனால் சோம்பல் வராமல் இறங்கி வேலை செய்கிறதுல கவனமாக இருங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாலே இந்த எதிர்பார்க்குற குணம் போயிடும், நல்லாயிருக்கும். இல்லை எதிர்பார்ப்போடு ஊன்னு செஞ்சிங்கன்னா தனிமையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், விரயத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், வெற்றி கிடைக்காது. ஏன்னா தோல்வி வந்துச்சுன்னா விரயமாக, வெற்றி கிடச்சிச்சின்னாக்கா நம்ம உழைச்ச உழைப்பு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராஃபிட்டாக வந்துடும், புகழ் மரியாதை வெற்றியாக மாறும். இல்லாட்டி அது கெட்டு போகும். ஏன்னா குரு பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார். அதனால் அப்படியே சரண்டரிங் கான்செப்டில் நீங்கள் வேலை பார்க்குறப்ப அப்படி ஒரு பரம திருப்தி வரும். நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டாலே அந்த தன்மை வந்துடுமே, குற்றம் பார்க்க மாட்டிங்களே. அது பொதுவிலேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைன்னு. நீங்கள் அதை கற்றுக்கிறது தன்மை உங்களுக்கு வரும். பெரிய அளவுக்கு பாதகங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் மெடிடேட் பண்ணால். அண்டு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா 6ஆம் பாவத்தில் அவ்வளவு கோள்கள் வேலை பார்க்குறதால அனைத்து அந்த நவகிரகத்தில் கிட்டத்தட்ட 6 இல்லை 7 கோள்கள் 6ஆம் பாவத்துக்கு வேலை பார்க்குறது. அப்படி வெற்றிக்கு 7 கோள்களும், நவகிரகத்தில் உள்ள 7 கோள்களும் ராகு கேது தவிர்த்து அத்தனை பேரும் வெற்றிக்கு உதவுவாங்க. இல்லாட்டி பகை விரோதம் பிரச்சனைகளை எதிர்பார்க்குற மாதிரி ஆகிடும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. எடுத்தேன் கவுத்தன்னு செய்யக்கூடாது. அமைதியாக நிதானமாக சூழல் தடுக்குதா இருக்கட்டும், ஆனால் விடக்கூடாது. தடுத்து அப்படியே சோர்வாக உட்காந்துறது, படுத்துறது, முயற்சியை கைவிட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. தொடர் முயற்சி, முடிந்ததை செய்வது. தீவிரமாக செஞ்சால் தான் பிரச்சனையும் வரும். முடிந்ததை செய்கிறது, சூழலோடு அனுசரித்து செய்கிறது. அண்டு பேச்சில் கவனம். பார்ட்னரை இழந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு. பார்ட்னர்னால் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்கள இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் செய்கிறப்ப எக்ஸலண்ட்டாக வெற்றி கிடைக்குங்க. நீங்களே யோசிப்பீங்க, எப்படிடா நம்மளை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன் எப்படி நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தான், அவன் எப்படி இப்படி பாராட்டுறான், இவங்கெல்லாம் நம்மளை மதிப்பாங்களான்னு நினச்சேன், அவங்கெல்லாம் மதிக்கிறாங்களேன்னு ஆச்சரியம் வர்றது. பெரிய உச்சத்தில் உள்ளவங்க, பெரிய ஆட்கள் கூட உங்களிடம் ஒரு அன்பு காட்டுவது, ஒத்துழைப்பு கொடுப்பது, உங்கள் வெற்றிக்கு உதவுவதுன்னெலாம் பண்ணுவாங்க. அதில் அப்படி ஒரு ஆச்சரியத்தை பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நீங்கள் ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மாற முடியும். இல்லாட்டி நீங்கள் இப்படி அப்படியே உள்ளவங்க. பொதுவிலேயே சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.25 நாளில் ஒரு ராசியை கடந்துட்டுருக்கோம். இன்றைக்கி காலம்புறம் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும், மறுநாளே மாறும். ஒரு 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 குழப்பம். அதனால தான் குழப்பங்கிறேன். அந்த மாதிரி தன்மை வரும். அது மெடிடேட் பண்ணால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லாட்டி சிக்கல் தான் ஏற்படுத்தும்.
இப்போ ஒன்று சொல்லுவீங்க, அப்படியே வேறு மாதிரி மாறுவீங்க, பயப்படுவீங்க. அது வெற்றிகளை தடுத்து கொள்வது போல வரும், காரியத்தை கெடுத்து கொள்வது போல வரும். அதுக்காக தான் குற்றம் பார்க்காதீங்க. குற்றம் பார்த்தா தான் பிரச்சனை வந்துட்டுருக்கும், பகை விரோதம். ஏன்னா 5 உங்கள் புத்தி கூடியவனும் 6ஆம் இடத்துல இருக்கான். அப்போ ஒரு குற்றத்தை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செயல் நடக்காது, அவங்க ஒத்துழைப்பு கிடைக்காது. என்கரேஜ் பண்ணி தான் மற்றவனை வேலை வாங்கணும். அது லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். பட்டு உங்களே நீங்கள் குழப்பிக்கிட்டே செஞ்சீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று சொல்லி அப்புறம் அப்படி மாற்றினீங்கன்னா, வேலை செய்கிறவங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஐயவன் ஒரு குழப்பிக்கிட்டே இருப்பான்டா, ஃபஸ்ட்டு இப்படி செய்ய சொல்கிறான், அப்புறம் இப்படி மாற்ற சொல்கிறான், அப்படின்லாம் சிக்கல் வரும். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. உள்ளே இருக்கிற இந்த சூப்பர் பவர் கரெக்டாக வலியுறுத்தும். ஆச்சரியமான வெற்றிகளையும் அபரிமிதமான நன்மைகள், அதாவது மரியாதை, புகழ் கிடைக்கிறது, திருப்தி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, அதெல்லாம் நடக்கும். இப்போ கெட்ட தசாபுத்தின்னா நீங்கள் உங்களால் அப்படி இருக்க முடியாது. எல்லாத்தையும் உள்ள குற்றம் குறையை பார்த்துட்டு நிற்பீங்க. ஜாக்கிரதை. ஒரு மேஜர் முடிவுகள் எடுக்கிறதுனாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் சமாளிக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கலாம். அது பிறப்பு ஜாதகத்தில் தான் முடியும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.